இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்குதுன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய அற்புதமான இந்த முறைகளை எல்லாம் மேலை நாட்டவர்கள் பின்பற்றி அந்த பயனை அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணுறதெல்லாம் என்ன ஆகுது, நோய் வருது. சதா சர்வ காலம் எங்கே போகிறான், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறது பாதி எங்கே போயிடுது, ஹாஸ்பிட்டல். திரும்புகிற மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டல். அப்படி இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய மறைவர் குலத்திலே பிறந்தவர் பூசலார் நாயனார். அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன ஆசை, வீடு கட்டணும்னா, கல்யாணம் பண்ணிருந்தா, குழந்தை பெற்று. அப்படிலாம் எதுவுமே இல்லை. சுவாமிக்கு திருநின்ற ஊர்ல கோயிலே இல்லை. அது நின்ற ஊரா மட்டும்தான் இருக்கு. திண்ணனூர் நாங்கள் வந்த உடனே இந்த ஊர்ல பார்த்தா ஒரு 14-15 நிமிஷம் முன்னாடி திண்ணனூர் திருநின்ற ஊர் தானே போர்டெல்லாம் இருக்கு. ஏன் இது திண்ணனூர்னு சொல்றாங்க எனக்கு அர்த்தமே புரியல. லைப்ரரி கல்வெட்டுல கூட திண்ணனூர் பக்தவச்சலம் முதலமைச்சர் இருக்கும்போது திறந்துருக்காங்க. அது யாரோ கேஸ் போட்டு அப்புறம் திருநின்ற ஊர் கெசட்ல மாத்திருக்காங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில டிக்கெட் எடுக்கும்போது ஒரு கோவம் எனக்கு என்ன அறியாமலே வருது. ஏன்னு தெரியல. திரு நின்ற ஊர்னு அழகாக பேசுறாங்க. கண்டக்டர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. திரு நின்ற ஊர்னு சொன்ன பிறகு 2 தடவை சொன்ன பிறகு டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஏன்னா நின்ற ஊர் இறைவன் வந்து நின்ற ஊர். அதாவது 108 திவ்ய தேசத்துல இந்த ஊரை திருமங்கையாழ்வார் பாட மறந்துட்டு எங்க போய் பாரு, திருமல்லையாலே மாமல்லபுரத்துல போய் கனவுல காட்சி தராரு. யாரு, பக்தவச்சல பெருமாள். அப்புறம் அங்கிருந்து என்ன பண்றாரு, மங்களாசாசனம் பண்றாரு. அதுக்கு முன்னாடியே பூசலார் நாயனார் திருநின்ற ஊர்ல மரத்துக்கடியில ரொம்ப காலமா சிவலிங்கம் என்ன இது கேட்பாருக்கு கிடக்கு. காகம் குருவி இதெல்லாம் எச்சமிட்டு பெருமான் ஆனந்தமா உட்காந்துரு. எங்க திருநின்ற ஊர்ல இலுப்ப மரம். இந்த ஊரோட தலைவருஷன்னா இலுப்ப மரம். அந்த இலுப்ப மரத்து எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுல விளக்கேற்றி வழிபட்டால் இதய நோய் வராது. இது நிறைய பேர் பூசலார் வழிபட்டா வராதுன்னா அந்த இலுப்ப எண்ணெயை ஏற்றணும். இலுப்ப மர காடாக இது ஒரு காலத்துல இருந்தது. அந்த காட்டு வனாந்தத்துல சிவலிங்கம் பல காலமா பூசை இல்லாமல் இருக்க இவர் வருத்தப்படுறாரு. இங்க நடந்து போறாரு. எங்க தூக்கம் வருது. எங்க போறாரு, காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு சிவராத்திரியா பார்த்துட்டு வராரு. இத மாதிரி நம்ம ஊர்ல ஒரு கோயில் கட்டி நம்ம ஊர்லயே ஒரு சிவலிங்கம் கிடைக்குது, அதுக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு என்ன பண்றாரு, எல்லாருக்கிட்டையும் போய் யாசகம் கேட்கிறாரு. அப்படி யாசகம் கேட்கும்போது, ஐயோ வயிறு வேற வேலை இல்லை, நீ பழகிட்டு வழி தேடி வேண்டியா, கோயில் கட்டுறேன் குளம் கட்டுறேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போட்டு என்ன பண்ணாங்க. இந்த ஊர்ல இருந்தவங்க அப்ப இருந்தவங்க இப்ப இருந்தவங்க இல்லை, கண்டிப்பா அப்ப இருந்தவங்க யாரோ 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஊர் பெருந்தனக்காரரே கொடுக்கலையே, மற்றவங்களாம் கேட்டா கொடுக்கல. இது ரொம்ப வருத்தத்தோட இருந்தார். ஏதோ 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோமா, ஓமம் கணபதி ஓமம் பண்ணோமா, வயிற்ற கழுவுனமான்னு வாழல. ஆனாலும் இவர் குடிசில் இருந்தாவோட தூங்க மாட்டார். சதா சர்வகாலமும் சிவபெருமானுக்கு எவ்வாறாயினும் ஆலையும் எழுப்ப வேண்டும் என்று உறுதிப்பார். எப்படி புருஷோத்தம ஐயா உறுதிப்பாரோட இருக்காரு. அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி மகா சிவராத்திரி சுவாமி இங்க வந்துடுவா, நம்மளும் அங்க போயிடும். போன வருஷமே சொன்னோம், அது என்ன கேட்கல, எழுந்தருள பெரிய காது கேட்கல. ஜடாமுடி ஐயர் அலங்காரத்துக்கு கூட அழைச்சி வச்சுக்காரு. என்னப்பா காது கேட்கலையா, காது 2 பக்கம் பஞ்சு வச்சு அரைச்ச மாதிரி அந்த சடாமுடியை போட்டு அரைச்சிட்டாங்க. எதுக்கு சொல்ல வந்த, உறுதிப்பாடோடு இருந்தார். அப்படி உறுதிப்பாடோடு இருக்கும்போது ரொம்ப கவலைக்கிடமா சாப்பிடாம ஒரு வயல்வெளி ஓரமா உட்காந்துட்டார். அந்த ஊருக்கு ஒரு வயோதிகர், ஒரு முனிவர் போல ஒருத்தர் வந்தார். என்னப்பா வருத்தத்தோட இருக்குன்னு கேட்கிறாரு. கோயில் இல்ல, அந்த கோயிலை கட்டணும்னு சொல்லி கேட்டா எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ஆனா மனசுக்குள்ள இருந்து சுவாமி என்ன சொல்றாரு, கோயிலை கட்டு கோயிலை கட்டு கோயிலை கட்டு. இந்த ஆளுக்கு இதேதான் வேலை, சும்மாவே இது போடலாம். இது மாதிரி எத்தானா ஒன்று இவனை மாதிரி ஆளை பிடிச்சி என்ன பண்றது, மனசுல ஆசையை தூண்டுறது, பணமே இல்லாதவங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, கல்லுல மண்ணில கட்டாதான கோயில், நீ மனசுலயே கட்டு, பெருமான் வருவார். எப்படி மனசுலயே கட்டு, கோயில மனசுல கட்டுனே ஒரு வைராகியமா நல்ல நாள் பார்த்து வாஸ்து நாள் பூமி பூஜை போட்டு எவ்வளவு நிலம் வாங்கினா, ஒரு 500 ஏக்கரா நிலம். அந்த 500 ஏக்கராவில் என்ன நிலம், குளம், பெரிய கருவறை, விமானம், அடுத்து அத்த மண்டபம், அப்புறம் கல்யாண மண்டபம்,
அப்புறம் ஆழி மண்டபம், என்னென்ன மண்டபமோ போட்டு பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் போல அவர் போட்டார். மனசுல போட்டு அற்புதமா ஒவ்வொரு நாள் வரிசைக்கிரமா காம்பவுண்ட் வால்லாம் கட்டிட்டார். கட்டிட்டு என்னைக்கு கும்பாபிஷேக தேதி வச்சுட்டார். இதே காலத்துல காஞ்சிபுரத்துல என்ன பண்றான், ராஜசிம்ம பல்லவ ராஜா என்ன பண்றான், கைலாசநாதர் கோயில் கட்டுறான். கைலாசநாதர் கோயில் கட்டி அவனை என்ன பண்றான், ஒரே தேதியில கும்பாபிஷேகம் வச்சுட்டான். அப்போ பெருமான் இரவுல போய் கனவுல சொல்றாரா, என்னுடைய அன்பன் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுநாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நீய ஒன்றிதான் செஞ்சிருக்க, ஆனா மறுநாள் கொஞ்சம் தேதியை கும்பாபிஷேக தேதி என்ன பண்ண மாத்தி வச்சுக்கப்பான்னாராம். சொல்லிட்டு எங்க வந்தாரா, கனவுல சொல்லிட்டு இங்க வந்துட்டாராம் திருநின்றூர். அப்ப பதறி அடிச்சு எழுந்த ராஜா எங்க வந்தான், நாளை கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு இந்த ஊருக்கு அவனுடைய அமைச்சர் பெருமக்கள் பரிவர்த்தனை எல்லாத்தையும் ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா திருநின்றூர்ல இது மாதிரி ஒரு மங்கள இசைவோ வாத்தியமோ தோரணமோ வாழை மரமோ எதுவுமே இல்லை. எல்லா விவசாய வேலைக்கு ஆடு மாடு ஓட்டிட்டு போறான். கூப்பிட்டு கேட்டா வந்தது ராஜானே தெரியல, அவவாரக்கு பிறகு ஓடுறான். இப்ப ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி அந்த காலத்து விவசாய வேலைக்கு ஓடுறான். அப்போ ஓடும்போது ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, ரொம்ப நாளா ஒருத்தர் என்ன பண்ணாரு, இல்ல கோயில் கட்டணும் புலம்பு இருந்தாரு. அவர் ஏதோ சித்தபுரம் பிடிச்ச மாதிரி எங்க உட்காந்துருக்காரு, அதுல இழுப்பு மரத்தடிட்ட உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஒன்னா போய் கேளுங்கன்னு போது அவர்கிட்ட வந்து நிக்கிறாரு. வந்து நின்று பார்த்தா கோயிலுங்கான ஒண்ணு காணும். அப்ப சிவபெருமான் பொய் சொல்லியிருப்பாரு, சிவன் பொய் சொல்லுமா, அப்போ இது ஏதோ ஒரு திருவிளையாடல் சாமிகள் நிகழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்றான், அப்படி ஒரு நிமிஷம் சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது பூசலார் நாயனாருடைய கோயில் மணக்கோயில் கதவு திறக்குது. அந்த கோயில் எப்படி நம்ம கண்ணுல பாக்குறோம் இல்லையா, அந்த கும்பாபிஷேக வைபவம் போல நடக்குது. அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ராஜா என்ன பண்றான், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். இவருடைய பக்தி எவ்வளவு பெரிய பக்தி. இந்த பக்திக்காக இறைவன் நம்ம கல்லால கட்டின கோயிலை விட்டுட்டு எங்க வந்துட்டாரு, இவர் மனசுல கட்டின கோயிலுக்கு வந்துட்டாரு பெருமான் சொல்லி ஆனந்த கண்ணீர்ல அழுது விழுது அவர் பூசலார் நாயனார் காலில் விழுறோம். அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் பூசலார் நாயனாருடைய திருவடியில பட்டு கண் விழிச்சு பார்க்கிறார். அப்படி கண் விழிச்சு பார்க்கும்போது வந்தது ராஜா, அவரோட காலில் ராஜா விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த காட்சியை மனசுல வச்சு காட்டுறாரு. அந்த நின்ற ஊர்ல இது மாதிரி கோயில் வரப்போகுதுன்றத மனசுல ஓட்டி காட்டுறாரு படம். அந்த உண்மையான நிகழ்வை அப்படி என்ன பண்றாரு, லைவ் ஷோ. இப்பெல்லாம் இப்ப யூடியூப்ல லைவ் போடுறாங்க இல்லையா, அந்த லைவ் சுவாமி அப்பே நடத்துகிறார். மனசுல மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. சரியா, மார்கபந்தீஸ்வரனே ஒருத்தருக்காரு விருந்திபுரம் வேலூர் பக்கத்துல. நம்முடைய பெருமான் ஒவ்வொரு ஊர்லயும் சிவாலயங்கள் எத்தனையோ திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சத்தியமா நடந்திருக்கு. சிவம் இங்கதான் இருக்கு. சிவம் நாம் பேசுகின்ற பேச்செல்லாம் சிவமா இருக்கு. கேட்கின்ற என்னென்னலாம் கேட்கிறோமோ அத்தையும் சிவமா இருக்கார். திருநின்ற ஊருக்கு அத்துணை பெரிய ஆற்றல் உண்டு. காஞ்சிபுரத்தில் 108 சிவாலயம் இன்னைக்கு எல்லாம் ஓடுறாங்க வேன் வச்சுட்டு. ஆனா ஒரே ஒரு சிவாலயத்துக்காக பெருமான் எங்கிருந்து வந்தாரு, காஞ்சிபுரத்தில் கைலாயத்தில் இருக்கிற அங்க கூப்பிட்டாங்க. அங்கே கைலாசநாதன் தான் காஞ்சிபுரத்தில், இங்கே கைலாசநாதன் தான். அப்ப பாலப்பிராயத்திலே பூசலார் நாயனார் தவழ்ந்து விளையாடி சிவபூஜை செய்த திருத்தலத்துல நம்ம எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறோம், 50 பேர் கூட உட்காந்து சிவாய நம்ம சொல்லுங்க. வளர்ந்து ஓடி ஆடி செய்து 2.5 கலந்த இடம் இருதாளேஸ்வரர் கோயில். அப்போ அந்த எல்லாரும் அதை முடிச்சிட்ட பிறகு அப்ப சொல்றாரு ராஜா, இது மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டேன், யாரும் என்ன பண்ணல, டொனேஷன் டப்பு ஈயல, டப்பு ஈண்டி. அப்போ டப்பு கொடுக்காதனால மனசுலேயே கட்ட உட்காந்துட்டேன். அதை பெருமான் சொன்னார்னா அவருடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு சொன்ன இந்த ஆசை தானே. நம்ம எங்கூர் கோயில கும்பாபிஷேகம் அடுத்த மாசம் மட்டும் நடக்கலாம். இந்த ஊர்ல என்ன பண்றான், உட்கார்ந்து கோயில கற்கோயில தாமரை பீடத்துல அந்த இருதயாலேஸ்வரர் கோயில கட்டுறாரு. தாமரை பீடம் எங்கேயுமே அந்த அழகு பார்க்க முடியாது. அது உள்ள மூலிகை பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க, உள்ள கல் இது ஃப்ளோர் உள்ள. அப்போ இதய வடிவில் கூடு அமைக்கிறாங்க. எல்லா கர்ப்பகிரகமே எப்படி போவான், இதய வடிவில் இருக்காது, அப்படியே ரவுண்டா போகும். ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு இதய வடிவில் கூடு அமைச்சு விமானம் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவலிங்கத்திலே 3ஆம் பிறை சந்திரனுக்கு அபிஷேகம் நடக்கும்போது எண்ணெய் காப்பு சாத்தி பண்ணும்போது மட்டும்தான் பார்க்கணும்.
மூன்றாம் பிறை சந்திரன். அந்த இடத்துல யார் பால் அபிஷேகம் காராம் பசும்பாலால் அபிஷேகம் செய்து அந்த பாலை உண்டால் ஆன்மளவு சத்தியமா பிறகு இன்னி வரையும் பிறகு. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கோம். பள்ளியற பூஜை நடக்குது சாயந்தரத்துல 7:30 மணிக்கு போனீங்கன்னா அப்போ பால் கொடுக்குறாங்க. அந்த பால் அருந்தினால் ஆன்மளவு கண்டிப்பாக பிறக்கும். இதெல்லாம் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த கைலாசநாதர் கோயில்ல இருந்து ராஜசிம்ம பல்லவன் இதையும் புனரமைக்கிறான். இதையும் புனரமைச்சு அதை விட பழமையான கோயிலா இருந்திருக்கும். இங்க இருந்து பாதாள சுரங்கம் எங்க போதான்? காஞ்சிபுரத்துக்கு போச்சான். இப்ப எந்த சுரங்கமும் இல்லை. ராஜா என்ன பண்றான்? முக்கியமான பரிவர்த்தனை டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணலாம், அது வழியா கொண்டு போய் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கான். ஆகவே அத்துணை பெரிய சிறப்பு மிக்க பல நாள் தவம் இருந்து அந்த பூசனை எல்லாம் செய்து பூசலார் நாயனார் கைலாய பதவி பெறுகிறாரு. இறைவனுடைய திருவடியை சென்று அடைகிறார். அத்தகைய பெருமகனாருடைய திருவூரிலே நாம் எல்லாம் இருப்பது சாலை சிறந்தது பெரும் பாக்கியம். மறுபடியும் என்னவா பிறப்புன்னு தெரியாது. ஆனா சிவத்தை வணங்குற பறக்க போவதில்லை. சிவத்தை யாரெல்லாம் திருநீர் அணிந்து ருத்ராட்சி அணிந்து இதை போல தேவாரம் திருவாசகங்கள்லாம் படிச்சு கேட்டு, ஏன்னா திருக்கோயில் இல்லாத திருயில் ஊரும் திருவெண்ணீர் அணியாத திருயில் ஊருன்ற நாவுக்கரசர் போன பதிகத்தில் சொன்னார். அப்போ முழு நீர் அணிஞ்சு யார் ஒரு சிவாய நம என்ற 5 எழுத்தை சொல்லி கோயிலுக்கு வந்து உழவாரத்தொண்டு இதை போல வழிபாட்டுக்கு உதவி செய்கிறாங்களோ, ஒரு கல் வாங்கி கொடுத்தாலும் உங்க 21 தலைமுறைகள் சிவ புண்ணியத்தை அனுபவிக்கும். ஒரு மூட்டை சிமெண்ட் என்னால என்ன முடியும் நம்ம நினைக்கிறாரு. நம்மளால 1000 கல் வாங்கி தர சாமி. அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? அம்பாபிஷேகத்துக்கு 1000 பேர் சோறு போடலாம். எத்தனை பேர் வருவாங்க பசியோட. ஒரு சாக்லேட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுக்கலாம். அந்த நேரத்தில் சுகர் எல்லாம் டவுன் ஆகிடும். எத்தனையோ பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டேப்லெட் போடுவாங்க. ஆளாளுக்கு கொஞ்சம் சாக்லேட்டு கற்கண்டு அது பேரிச்சம்பழம் நம்மளால் முடிந்த உதவி அடியார் பெருமக்களை காண்பதே அறிந்து. அதனால 63 நாயன்மார்களிலே தலை சிறந்த நாயன்மார் என்ற ஊர் பூசலன்பன் பூசலார் நாயனார் என்று சொல்லி